வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ரியலா ஃபேக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது ரியல் தான். ஓகே, இது நான் வந்து வெயிட் பண்ணதுக்கு காரணம் வந்து ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போவே எனக்கும் தெரியும். ஆனால் நிறையா நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. எது ரியல் எது ஃபேக்குன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாது அப்படின்னால தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ ரியல் தான். நிறையா நார்த் இந்தியன் சேனல் நம்பத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ரியல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரியல் தான், நம்ம நம்பலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்கல் டேட் பற்றி வந்திருந்த அந்த நோட்டீஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அஃபீஷியலாக அவங்க கொடுத்த நோட்டீஸ் கிடையாது. இது இன்டர்னலாக இப்போ சிஆர்பிஎஃப் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த நோடல் ஏஜென்சி. ஓகே, அவங்க அவங்க தனியாக அவங்க மட்டும் கண்டக்ட் பண்ணல. சிஆர்பிஎஃபோட சென்டரில் மட்டும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிஏஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், அசாம் ரைஃபிள்ஸ் அந்த மாதிரி அவங்களுடைய மற்ற சென்டர்ஸ்லையுமே வந்து இந்த ஃபிசிக்கல் வந்து நடக்கும். ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து நோடல் ஏஜென்சி வந்து சிஆர்பிஎஃப். ஸோ சிஆர்பிஎஃப் தான் இதில் வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது. ஓகே, ஸோ அவங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணணும், இதுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்த ஒரு நோட்டீஸ் தான் இது. ஓகே, ஸோ இன்டர்னலாக இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்த நோட்டீஸ் தான். ஸோ இதை யாரோ ஒருத்தவங்க வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னால வந்து வெளியில் எடுத்து லீக் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஸோ இது வெளியில் வந்தனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ இது வந்து உண்மையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ சிஆர்பிஎஃப்ல இருந்து தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க. யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அடுத்ததாக அசாம் ரைஃபிள்ஸ், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தனியாக தான் நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ போன டைம் வந்து 2 ஒன்றா நடந்துச்சு, அந்த மாதிரி இப்போ நடக்காது, தனித்தனியாக தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்ததாக இது வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னா 20 ஆகஸ்ட்லேருந்து 11 செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக வந்து 30 சென்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 1500 கேண்டிடேட் வர்ற மாதிரி அவங்க ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கும். ஸோ அந்த டேட் என்ன, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகிறப்போ நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி மூலமாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். ஓகே, ஆர்எஃப்ஐடி வச்சு பண்ணுறப்போ இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் காலில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து சென்சார் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஒரே ஒரே ரவுண்டில் வந்து பார்த்தீங்க, இப்போ ட்ராக்லாம் அது நடக்கும். கண்டிப்பாக ட்ராக்கில் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. ட்ராக்கில் தான் நடக்கும். ஸோ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்சில் வந்து ஒரு 40 பேரோ 50 பேரோ இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் 10 பேரை நிற்க வச்சுருக்கப்போ 5வது லைன்லையோ இல்லைனா 6வது லைன்லையோ நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக ஆர்எஃப்ஐடி இல்லாமல் இந்த ரன்னிங் டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிறவன் ஓட ஆரம்பிக்கிறப்போ வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து ஆயிரும். ஓகே, அப்போ பின்னால் இருக்கிறவங்களுக்கு பெரிய டிராபேக் வந்து அதில் இருக்கும். ஆனால் ஆர்எஃப்ஐடி வச்சு பண்ணுறப்போ எப்போ நீங்கள் இந்த சென்சாரை கிராஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் டைம் வந்து இதில் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்க்கிளும் நீங்கள் முடிக்கிறப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறப்போவுமே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ மேனுவலாக பண்ணுறப்போ அவங்க 1 செகண்ட் 2 செகண்ட் முன்ன பின்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டைம் முடிய போகுது அப்படின்னோடனே உடனே கயிறை போட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து கயிறு எதுவும் போட மாட்டாங்க, ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இந்த 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 ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ டைம் எக்ஸாக்டாக எடுத்துக்கிட்டீங்க, இன்க்ளூடிங் செகண்ட்ஸ் முதற்கொண்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து எந்த குளறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து 100% நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதில் செலெக்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்எஃப்ஐடி வந்து எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி தான் வந்து கொண்டு வருவாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனும் அவங்க தான் பண்ண போகிறாங்க. இது இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு பெனிஃபிட். ஏன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலில் ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி ஏதோ சிம் வாங்குற கடையில் பண்ணுற மாதிரிலாம் இதுக்கு முன்னால் நிறைய இடத்துல பண்ணி, அதனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீட் ஆகாமல், அதனால் நிறைய பேர் வந்து வித்துகள்டு லிஸ்ட்டில் போய், அதனால் அவங்களோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போயிருந்துச்சு. 1 இயருக்கு மேலேயே நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க செலெக்ஷன் ஆன பேட்சில் போகாமல் அடுத்த பேட்ச்லையும்
நிறைய பேர் இன்னும் அடுத்த பேட்ச்லையும் போகாமல் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போனாங்க. ஓகே, 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணி போனாங்க. இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனால், அதுவும் அவங்க மேலே தப்பு இல்லை, இவங்க மொபைலில் சும்மா ஒரு அதாவது ஏதோ ஒரு தேவையில்லாத டிவைஸை வச்சு பண்ணனால, ஒரு கரெக்டான டிவைஸ் வச்சு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரீட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ நடக்காது. ஸோ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக ரீட் ஆகும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா ப்ரைவேட் ஏஜென்சி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க வந்து குவாலிட்டியான டிவைஸ் தான் வச்சுருப்பான். ஓகே, ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது RFID வந்தனால. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. டைமிங் வந்து எப்படி என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் 100% வந்து பெனிஃபிட் தான் இருக்க போகுது. ஸோ டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்ததாக எங்கே நடக்க போகுது அப்படின்னா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா CRPF ஆவடியில் தான் வந்து ஒரே ஒரு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 2 சென்டர் கொடுப்பாங்க, இப்போ ஒரே ஒரு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு சென்டர் தான் நடக்கும். அங்கே உங்களுக்கு என்றைக்கு நடக்கும், அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு அஃபிஷியலாக வரல. இதுவுமே அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரமே SSCயோட வெப்சைட்லையும் சரி, CRPFோட வெப்சைட்லையும் சரி நம்ம வந்து இதுக்கான அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் இந்த டேட்டை வந்து நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் எனக்கு அந்த ஃபஸ்ட் டே தான் எனக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இப்போ இருந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள். ஆனால் இன்ஜுரி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓரளவு டைமிங் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுவும் இன்ஜுரி ஆயிடக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல வந்து இன்ஜுரியை மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஷூ போட்டு ஓடி பழக்கம் இல்லை அப்படின்னா, நீங்கள் அங்கே போகிறப்போ ஷூ போட்டு ஓட போகிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திடீர்னு புதுசாக ஷூ போட்டு ஓடுறது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஓகே, அதனால் நீங்கள் ஷூ போட்டு ஓடுறது நல்லது. கிரவுண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு குவாலிட்டியான ஷூ வாங்கிக்கிட்டு அதை போட்டு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட வெயிட்டிங்கான ஆன்சர் வந்து வந்துருச்சு. இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.